உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடத்தி வருகிறது. 2023-25 ஆண்டுக்கான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்தது. இதில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 212, தென்னாப்பிரிக்கா 138 ரன்கள் எடுத்தன. மூன்றாவது நாளில் ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 207 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. 282 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை துவக்கிய தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் 2 மார்க்ரம் 102, பவுமா 65 அவுட்டாகாமல் இருந்தனர். நான்காவது ஆட்ட நாள் துவங்கியதும் பவுமா கூடுதலாக 1 ரன் மட்டும் எடுத்து 66 ரன்களில் கம்மின்ஸ் பந்தில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வந்த மார்க்ரம் 136 ரன்கள் எடுத்து ஹேசல்வுட் பந்துவீச்சில் ஆட்டம் இழந்தார். இறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி 83.4 ஓவர்களில் இலக்கை கடந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன் பட்டம் வென்றது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி உலக டெஸ்ட் சாம்பியன் ஆனதுடன் ஐசிசி போட்டிகளில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பை வென்று வரலாறு படைத்துள்ளது.